வெல்கம் டு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் இருக்கிற, அதுவும் குறிப்பாக புதிய சிலபஸில் இருக்கிற ஒரு சயின்ஸ் டாப்பிக்கை பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும். இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் வகுப்பில் அணு அமைப்புன்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. 10ஆம் வகுப்பில் அணுக்கரு இயற்பியல்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. 2 இடத்துல தான் இந்த டாபிக் கவர் ஆகுது. அந்த 2 இடத்துல இருக்கிறதையும் நம்ம ஒன்றா எடுத்து நோட்ஸாக மாற்றிருக்கிறோம். அந்த நோட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம்னா, புதன்கிழமை தோறும் சயின்ஸ் வீடியோ போடலான்னு இருக்கோம். இந்த சயின்ஸ் டாப்பிக்கில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கோம். இந்த டாப்பிக்கில் பாருங்கள், பேரண்டத்தின் இயல்பு, இது எங்கெல்லாம் இருக்குது அதை தேடி எடுத்து அதை செப்பரேட்டாக ஒரு வீடியோவை போட போகிறோம். அடுத்து பாருங்கள், ஒளி, இதை ஒரு வீடியோவை போட போகிறோம். ஒளி, இதையும் ஒரு வீடியோவை போட போகிறோம். அந்த சயின்ஸ் வீடியோ புதன்கிழமை மட்டும்தான் வரும். ஸோ இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிற பாடத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த அணுவை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1803 ஜான் டால்டன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வராரு. யாருங்க? ஜான் டால்டன். இவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா பொருளையும் உத்து பார்த்துட்டு, எல்லா பொருளும் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டார். எல்லா பொருளுக்குள்ளேயும் ஒரே மாதிரி அணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அணு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொன்னது யார்? ஜான் டால்டன். அடுத்து அந்த அணுவை இன்னும் டீப்பாக பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒரு அணு எப்படி இருக்கும்? இப்படி ரவுண்டாக இருக்குமா? இப்படி ரவுண்டாக அணு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் டால்டன். அதுக்கு பின்னாடி வந்த ஜே தாம்சன் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறார். நெகட்டிவ் எனர்ஜின்னா எலக்ட்ரான், எதிர்மின் கதிர்கள். எலக்ட்ரானை படிச்சிருப்போம் இல்லையா? அந்த எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார்? ஜே தாம்சன். அதற்கு அடுத்து வந்த கோல்ட்ஸ்டீன், இவர் என்ன பண்ணுறாரு, அணுவுக்குள்ள நேர்மின் கதிர் இருக்குது, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறார். இதை வந்து புரோட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது எதிர்மின் கதிர், நெகட்டிவ்னா எலக்ட்ரான், நேர்மின் கதிர், பாசிட்டிவ்னா புரோட்டான். இதை பார்த்துக்கோங்க. இப்படி நேர்மின் கதிர்கள், எதிர்மின் கதிர்கள் இருக்குதுன்னு ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எர்னஸ்ட் ருதர்போர்டு. இவர் 1911 இந்த அணுவை இன்னும் டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு, அணுவுக்குள்ளே ஒரு உட்கரி இருக்குது, ஒரு கோர் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. யார்? ருதர்போர்டு. ருதர்போர்டு கண்டுபிடிச்ச உடனே அவர் ஒரு தியரியை வெளியிடுறார், அணுக்கொள்கை. அணுக்கொள்கையை வெளியிட்டது யார்? எர்னஸ்ட் ருதர்போர்டு. அந்த அணுக்கொள்கையில் சில குறைபாடுகள் இருந்தது. அதை பின்னாடி வந்த நீல்ஸ் போர் அப்படிங்கிறவர் 1913 இன்னும் தெளிவாக கண்டுபிடிச்சி புதிய அணுக்கொள்கையை வெளியிடுறார். நல்லா பாருங்கள், புதிய அணுக்கொள்கைனா நீல்ஸ் போர், வெறும் அணுக்கொள்கைன்னா ருதர்போர்டு. இப்படியே காலம் போயிட்டுருக்குது. பிறகு 1932 ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நியூட்ரான் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். நியூட்ரான்னா நியூட்ரல், அதாவது இங்கே இருக்கிற இந்த நெகட்டிவும் பாசிட்டிவும் ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகும்? பஸ்ட் ஆயிரும். ஆனால் அப்படி உண்மையிலே நடக்குதான்னு கேட்டால் நடக்கலை. என்ன காரணம்? இங்கே நியூட்ரான் இருக்குது. இந்த நியூட்ரான் இந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு தடுக்குது, பாசிட்டிவையும் நெகட்டிவையும் சேர விடாமல் தடுக்குது. இதை கண்டுபிடிச்சது யார்? ஜேம்ஸ் சாட்விக். இப்படியே அணுவுக்குள்ளே இருக்கிறத ஒவ்வொன்றா மனுஷன் கண்டுபிடிக்கிறான். இன்றைக்கி லெவலில், இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜியில் என்ன கண்டுபிடிச்சிருக்கான் தெரியுங்களா? ஃபோட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கான், மீசான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கான், பாசிட்ரானை கண்டுபிடிச்சிருக்கானுங்க, நியூட்ரினோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ பொருட்களை மனிதன் கண்டுபிடிச்சிருக்கான். இது வந்து அணுவுடைய கண்டுபிடிப்பு. அடுத்து ரேடியேஷனுக்கு வர்றோம். எப்படி கதிரியக்கம் கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறத பார்க்குறோம். கதிரியக்கத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, 1896 ஹென்ரி பெக்கோரல் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். இவர் எதேச்சியாக யுரேனியம் அப்படிங்கிறது ஒரு கதிரியக்க பொருள் அப்படின்னு கண்டுபிடிச்சார். யார்? ஹென்ரி பெக்கோரல். எப்போது? 1896. இவர் யுரேனியம் அப்படிங்கிறத கதிரியக்க பொருள் மட்டும்தான் கண்டுபிடிச்சார். யுரேனியத்தை இவர் கண்டுபிடிச்சாரான்னு கேட்டால் கிடையாது. அப்போ யுரேனியத்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, மார்ட்டின் கிளாபரத்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார், ஜெர்மன் நாட்டுக்கார். அவர் தான் யுரேனியத்தை கண்டுபிடிச்சிருக்கார். அவர் யுரேனியத்தை எப்படி கண்டுபிடிச்சார் தெரியுங்களா? யுரேனஸ் அப்படின்னு ஒரு கோள் இருக்குது சூரிய குடும்பத்தில், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த யுரேனஸ் கோளுக்கு எதுக்கு யுரேனஸ்னு பேர் வச்சாங்கன்னு கண்டுபிடிக்க போக, அப்புறம் பார்த்தா யுரேனஸ்னு ஒரு தனிமத்தையே கண்டுபிடிச்சிட்டார். சும்மா பேரை ஆராய்ச்சி பண்ண போனவர்
ஒரு தனிமத்தையே கண்டுபிடிச்சிட்டாரு. யார்? மார்ட்டின் கிளாபரத். அந்த தனிமம் தான் யுரேனியம். அடுத்து 1898 2 வருஷம் கழித்து மேரி கியூரியும் பியூரி கியூரியும், இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, 2 பேரும் சேர்ந்து ரேடியம் அப்படிங்கிறது ஒரு கதிரியக்க பொருள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. எப்போது? 1898. இப்படி யுரேனியம் ரேடியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டுமே வந்து கதிரியக்கம் கொண்ட பொருள். இதில் யுரேனியம்னு ஒன்று பார்த்தோம்ல, இந்த யுரேனியம் என்ன பண்ணுதுன்னா சிதைவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. யுரேனியம் ரேடியேஷனை விட்டுக்கிட்டே இருக்குது. அந்த ரேடியேஷனால் மனிதனுக்கு பல பாதிப்புகள் வருது. இந்த யுரேனியம் விடுற ரேடியேஷன்லேருந்து ரேடான் அப்படிங்கிற வாயு வருது. என்ன வாயு? ரேடான் அப்படிங்கிறது ஒரு வாயு. இந்த ரேடான் நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது. மனுஷனுக்கு பார்த்தா நுரையீரலில் புற்றுநோய் வந்துடும். அந்த புற்றுநோய் வர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடான் வாயு எங்கேருந்து வருது? யுரேனியத்திலேருந்து வருது. இது எந்த அளவுக்கு மோசம்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் 2வது காரணி எது? ரேடான் வாயு தான். ஸோ இந்த ரேடியம் அந்தளவுக்கு டேஞ்சரானது. அடுத்து கதிரியக்கத்துடைய வகையை நம்ம பார்க்குறோம். கதிரியக்கத்தை பொதுவாக 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இயற்கை கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம்ட்டு. இயற்கை கதிரியக்கம்னா இயற்கையாகவே ரேடியேஷனை விட்டுக்கிட்டே இருக்கும். செயற்கை கதிரியக்கம்னா மனுஷன் போய் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்ருவான், அப்போ தான் கதிரியக்கம் வெளியே வரும். இதுதான் இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கம். இயற்கை கதிரியக்கத்துக்கு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, யுரேனியம், ரேடியம், இதெல்லாமே இயற்கை கதிரியக்கம். இயற்கையாகவே ரேடியேஷனை விடக்கூடியது. இந்த இடத்துல சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஆராய்ச்சியை பண்ணுறாங்க. அதாவது இந்த யுரேனியம், ரேடியம் எப்படி இயற்கையாகவே ரேடியேஷனை வெளியிடுது அப்படின்னு. அப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அணு எண் 82 விட அதிகமாக இருக்கிற தனிமங்கள் தான் இயற்கையாகவே ரேடியேஷனை விடுது. நல்லா பாருங்கள், அதை கேட்க வாய்ப்பு இருக்குது. அணு எண் 82 விட அதிகமாக இருந்தால் தான் இயற்கையாகவே ரேடியேஷனை விடுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அணு எண் 82 விட குறைவாக இருக்கிற பொருள் ரேடியேஷனை வெளியிடாதான்னு கேட்டால் வெளியே விடுது. 2 தனிமம் மட்டும்தான் வெளியே விடுது. அது என்ன? அணு எண் 43 வச்சிருக்கிற டெக்னீட்டியம்ங்கிற தனிமம், அணு எண் 61 வச்சிருக்கிற புரோமித்தியம்ங்கிற தனிமம். இந்த டெக்னீட்டியம், புரோமித்தியம் இந்த 2 மட்டும்தான் அணு எண் 82 விட குறைவு. இதுதான் ரேடியேஷனை இயற்கையாக வெளியிடுது. இதை தாண்டி வேறு எந்த தனிமமும் இல்லை. இது வரைக்கும் எத்தனை ரேடியேஷன் கொண்ட தனிமங்களை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 29 கதிரியக்க பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. 29 கதிரியக்க பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கதிரியக்கத்தை விடக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் இருக்கிற அருமண் உலோகங்கள், அதாவது இங்கிலீஷில் வந்து ரேர் எர்த் மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. அருமண் உலோகம் அந்த டைப்பாகவும், இடைநிலை உலோகம் இந்த டைப்பாகவும் தான் இருக்குது. இந்த 2 கேட்டகரி தனிமங்கள் தான் ரேடியேஷனை வெளியே விடுது. வேறு எந்த டைப்பான தனிமமும் ரேடியேஷனை விடலை. இது வந்து இயற்கையான கதிரியக்கம். அடுத்து செயற்கை கதிரியக்கத்தை பார்க்குறோம். இதை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1934 ஐரின் கியூரி அப்படிங்கிறவங்களும் எஃப் ஜோலியாட் அப்படிங்கிறவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. ஐரின் கியூரி யார்? நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, மேரி கியூரின்னு ஒருத்தங்களை பார்த்தோம்ல, அவங்களோட பொண்ணு. அவங்களும் எஃப் ஜோலியாட்டுங்கிறவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, போரான், அலுமினியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேசான தனிமங்கள். இவை லேசான தனிமங்கள். இந்த தனிமத்தை ஆல்பா துகளை வச்சு அடிக்கும்போது செயற்கை கதிரியக்கத்தை வெளியே விடுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. எது வெளியே விடுது? போரான், அலுமினியம் போன்ற லேசான தனிமங்கள் தான் செயற்கையாகவே கதிரியக்கத்தை வெளியிடுது. இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது இந்த கதிரியக்கம் அப்படின்னு நம்ம பேசும்போது அது எவ்வளோ வெளியே வருதுன்னு நம்ம கால்குலேஷன் பண்ணணும்ல. அதை அறிவியலின் அடிப்படையில் 4 அழகாக குறிப்பிட்றாங்க. 4 டைப்பாக அளவிடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூரி, ரூதர்போர்டு, பெக்கோரல், ராஞ்சன். இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்க்குறது கியூரி. கியூரினா என்னது? இது கதிரியக்கத்தை கணக்கிடுற ஒரு அலகு. இது தொன்மையான அலகு, அதாவது அந்த காலத்தில் இருந்து பயன்படுத்தப்பட்டுட்டு வர்ற அலகு. எது? கியூரி. சரி, ஒரு கியூரினா என்னது? ஒரு கியூரினா ஒரு கதிரியக்கம் கொண்ட ஒரு பொருளிலிருந்து ஒரு வினாடியில் 3.7 × 10⁻10 எவ்வளோ? 10⁻10 10⁻10ங்கிற அளவுக்கு சிதைவுகள் வந்தால் அதைத்தான் ஒரு கியூரின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
1 கிராம் ரேடியத்தை எடுத்துக்கோங்க. அதாவது ரேடியம் 226 எடுத்துக்கோங்க. எவ்வளோ எடுத்துக்கணும்? 1 கிராமை மட்டும் எடுத்துக்கணும். அந்த 1 கிராம் ரேடியம் 226 ஒரு செகண்டில் எவ்வளோ சிதையுமோ அதுதான் ஒரு கியூரி, சுருக்கமாக சொல்ல போனால். இதுதான் கியூரிங்கிற அளவு. அடுத்து ருதர்போர்டு. ருதர்போர்டுங்கிறத சுருக்கமாக ஆர்டி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ருதர்போர்டுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதிரியக்க பொருள் சிதையுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு செகண்டில் இருந்து அந்த கதிரியக்க பொருளிலிருந்து 10⁶ அப்படிங்கிற அளவுக்கு சிதைவுகள் வெளியே வந்தால் அதைத்தான் ரூதர்போர்டுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ? 10⁶. இந்த அளவுக்கு சிதைவுகள் வெளியே வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதை ரூதர்போர்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பெக்கோரல். பெக்கோரல் அப்படிங்கிறத பிக்யூ அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த பெக்கோரல் தான் பன்னாட்டு அலகு, அதாவது எஸ்ஐ அலகு முறை. எஸ்ஐ அலகு முறையில் கதிரியக்கத்தின் அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா பெக்கோரல் அதான் குறிப்பிடணும். இதை டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நாளையும் கொடுத்துருவாங்க. கியூரி, ருதர்போர்டு, பெக்கோரல், ராஞ்சன். இதில் எது எஸ்ஐ அலகு முறைன்னு கேட்பாங்க. எது? பெக்கோரல். பெக்கோரல்னால் என்னது? ஒரு வினாடியில் ஒரு கதிரியக்கம் கொண்ட பொருளிலிருந்து எவ்வளோ சிதைவு வெளியே வருதோ அதான் ஒரு பெக்கோரல். இது தனியாக ஒரு அலகெல்லாம் கிடையாது. ஒரு யுரேனியத்தின் பெக்கோரல், ஒரு ரேடியத்தின் பெக்கோரல் அப்படி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஒரு தனிமத்திலேருந்து ஒரு செகண்டில் எவ்வளோ சிதைவு வெளியே வருதோ அதான் பெக்கோரல் அப்படிங்கிறது. அடுத்து ராஞ்சன். ராஞ்சன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமா கதிர், எக்ஸ் கதிர், இந்த 2 கதிர்களையும் அளவிடக்கூடிய அலகு. அதாவது நம்ம முன்ன பார்த்தது எல்லாமே ஆல்பா பீட்டா அதுக்கெல்லாம் பொருந்தும். ஆனால் இந்த ராஞ்சனுங்கிறத காமா கதிர் எவ்வளோ வருது, எக்ஸ் கதிர் எவ்வளோ வருதுங்கிறத கணக்கிட மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. சரி, ராஞ்சன்னா என்னன்னு பார்க்கணும்ல. ஒரு ராஞ்சன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலையான அழுத்தம், நிலையான வெப்பநிலை, நிலையான ஈரப்பதம். இந்த சுச்சுவேஷனில் ஒரு கதிரியக்க பொருளை கொண்டு போய் ஒரு ரூமில் வைக்கிறோம். அதாவது ஒரு ரூமில் கொண்டு போய் ஒரு கதிரியக்க பொருளை வைக்கிறோம். அங்கே அழுத்தம் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்படியே இருக்குது, வெப்பநிலை பார்த்தா ஒரு குறிப்பிட்ட லெவல் அப்படியே இருக்குது, ஈரப்பதம் ஒரு குறிப்பிட்ட லெவல் அப்படியே இருக்குது. வச்சுட்டு இழுத்து சாத்திட்டு வந்துடுறோம். அப்போது அந்த கதிரியக்க பொருளிலிருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் அங்கே இருக்கிற 1 கிலோகிராம் காற்றில் 2.58 பெருக்கல் 10⁻⁻4 கூலும். எவ்வளோ கூலும்? 2.58 பெருக்கல் 10⁻⁻4 கூலும். இந்த கூலும் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கிருச்சுன்னா, எதை? மின்னூட்டங்கள் மின்சாரத்தை உருவாக்கி விட்டுருச்சுன்னா அதுதான் ஒரு ராஞ்சன் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ரூமில் வச்சு பூட்டிட்டு வந்துட்டோம், அதுலேருந்து ரேடியேஷன் வருது, அது இந்த அளவுக்கு மின்னூட்டத்தை உருவாக்குதுன்னா அதுதான் ஒரு ராஞ்சன். இப்போ 4 டைப்பையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது கதிர்களின் வகையை நம்ம பார்க்குறோம். அதாவது ரேடியேஷன் நம்ம பேசுகிறோம்ல. அப்போ ரேடியேஷன்னா ஒரே டைப்பான்னு கேட்டால் ஒரே டைப்பெல்லாம் கிடையாது. ரேடியேஷனில் 3 டைப் இருக்குது. ஆல்பா துகள்னு ஒன்று இருக்குது, பீட்டா துகள்னு ஒன்று இருக்குது, காமா துகள்னு ஒன்று இருக்குது. இந்த 3ம் ரேடியேஷன் வெளிப்படும். அதாவது யுரேனியத்திலேருந்து வெளியே வருதுன்னா ஆல்பா வரலாம், இல்லைன்னா பீட்டா வரலாம், காமா வரலாம். இது என்னங்கிறத கொஞ்சம் பார்ப்போமே. ஆல்பான்னா என்ன, பீட்டான்னா என்ன, காமானான்னு பார்க்கலாம். ஆல்பா அப்படின்னா இது 2 புரோட்டான் 2 நியூட்ரான் கொண்ட ஹீலியம் அணுவின் உட்கரு. அதாவது ஹீலியம் அப்படின்ட்டு ஒரு அணு இருக்குது. அந்த அணுவுடைய உட்கரு தான் ஆல்பா துகள். இதில் என்ன இருக்குது? 2 புரோட்டான் இருக்குது, 2 நியூட்ரான் இருக்குது. இந்த ஹீலியம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேர்மின் சுமை கொண்ட துகள். இது பாசிட்டிவ் எனர்ஜி. இதில் என்ன இருக்குது? நேர்மின் கரண்ட் இருக்குது இந்த ஆல்பாவுக்குள்ளே. இந்த ஆல்பா ஹீலியம் அணு மாதிரி இருக்கிறதுனால இது கண்டிப்பாக வெயிட்டாக இருக்கும். அதாவது இது கனமானது இந்த ஆல்பா துகள். அப்போ இந்த ஆல்பா துகள் ஒரு தனிமத்திலேருந்து வெளியே வரும்பொழுது அது வந்துக்கிட்டு இருக்கிற வழியில் ஏதாவது ஒரு தடை வந்தால் அது அந்த தடையை தாண்டி போகாது. மிக குறைந்த ஊடுருவும் திறன் கொண்டது. அதாவது அந்த ரேடியேஷன் வரும்போது குறைக்க ஒரு பொருளை வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளை தாண்டியெல்லாம் போகாது, அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். எது? ஆல்பா துகள். காரணம் என்ன? வெயிட்டு அதிகம். அடுத்து இந்த ஆல்பா துகள் போகிற வழியில் மின்புலம், காந்தப்புலம், இந்த 2ஐயும் வைக்கிறேன்னு வைங்க. அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆல்பா துகள் போகிற மாதிரியே போயிட்டு இருப்பானான்னு கேட்டால் போயிட்டு இருக்க மாட்டான். இவனுடைய திசை மாறும், விளக்கமடையும். அது போகிற ரூட்டு மாறி வேறு ரூட்டில் போகும். எது? இந்த ஆல்பா துகள். இந்த ஆல்பா துகள் எவ்வளோ வேகத்தில் கிளம்பி போகும்னு பார்த்தீங்கன்னா
ஒளினா வெளிச்சம். வெளிச்சத்துடைய வேகத்தில் 10ல் 1 மடங்கு அல்லது 20ல் 1 மடங்கு வேகம் தான் போகும். எவ்வளோ போகும்? 10ல் 1 மடங்கு வேகம் அல்லது 20ல் 1 மடங்கு வேகம் தான் போகும். இது இந்த ஆல்பா துகள். என்ன காரணம்? இவன் வெயிட்டாக இருக்கிறான். அடுத்தது பீட்டா துகளை பார்க்குறோம். பீட்டா துகள்ங்கிறது ஆல்பா துகளுக்கு ஆப்போசிட்டு. அதாவது பீட்டா துகள்னா இது எலக்ட்ரான்கள். ஆல்பா துகள்னா என்னென்னு பார்த்தோம்? ஹீலியம் உட்கருன்னு பார்த்தோம். ஹீலியம்னு வச்சுக்கோங்க. பீட்டாங்கிறது எலக்ட்ரான். இந்த பீட்டான் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எதிர்மின் சுமை கொண்டது. அவன் பாசிட்டிவ்னா இவன் நெகட்டிவ். எதிர்மின் சுமை கொண்டது. இவன் எலக்ட்ரானாக இருக்கிறதுனால வெயிட்டு அவனை விட கொஞ்சம் கம்மி. ஆல்பா துகளை விட பீட்டா துகள் வெயிட்டு கம்மி. சரி, இது எவ்வளோ ஸ்பீடில் கிளம்பி வெளியே வரும்னு பார்த்தீங்கன்னா, இது ஓரளவுக்கு ஊடுருவும் திறன் கொண்டது. குறைக்க ஏதாவது ஒரு பொருளை வைக்கிறோம்னா கொஞ்சம் தாண்டி வெளியே வந்துடுவாப்புல. ரொம்ப தாண்டி போக மாட்டாப்புல, ஓரளவுக்கு தாண்டிடுவாப்புல. யார்? பீட்டா. இந்த பீட்டா போகிற வழியில் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் வைக்கிறேன்னு வைங்க. என்ன ஆகும்? இதனுடைய திசை மாறும். ஆனால் ஆல்பா துகளுடைய திசைக்கு எதிரான திசையில் மாறும். அதாவது ஆல்பா துகள் ரைட்டில் போகிறான்னா இவன் லெஃப்ட்டில் போவான். ஆப்போசிட்டில் பீட்டா துகள் போகும். இந்த பீட்டா துகள் எவ்வளோ வேகத்தில் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளியின் திசை வேகத்தில் 10ல் 9 மடங்கு வேகத்தை பிடிச்சிருவான். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துடுவான். 10 மடங்குனா அதில் 9 மடங்கு வேகம் இருக்கும் இதில். ஸோ இது வந்து பீட்டா துகள். அடுத்து வந்து காமா துகள். காமா துகள் அப்படின்னா இது மின்சுமை அற்றது. இதில் வந்து பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபோட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்காந்த அலை. இது வந்து மின்காந்த அலை. இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்னு சொல்லுவாங்கள்ல, அது மின்காந்த அலை. இந்த காமா கதிர் இது ஒரு தனிமத்திலேருந்து வெளியே வருதுன்னா, இதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு பொருளை வச்சோம்னா அது அசால்ட்டாக தாண்டி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு இரும்பு ராடை வைக்கலாம், ஒரு பெரிய மலையை வைக்கலாம், பெரிய பாறையை போடலாம். எதை போட்டாலும் அது கண்டுக்காது. அது பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும். இது காமா கதிர். இந்த காமா கதிர் போகிற வழியில் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் வச்சோம்னா திசை மாறாது. எவன் எப்படியோ வாடா குறைக்க, நான் பாட்டு என் ரூட்டில் போவேண்டா அப்படின்ட்டு இந்த காமா கதிர் போயிட்டே இருக்கும். இந்த காமா கதிர் எவ்வளோ வேகத்தில் போகும்னா, ஒளியுடைய திசை வேகத்திலேயே போகும். லைட்டு எந்த ஸ்பீடில் போகுதோ அந்த ஸ்பீடில் இந்த மின்காந்த அலையும் போகும். இதுதான் வந்து 3 விதமான கதிர்கள். அடுத்தது கதிரியக்க இடப்பெயர்வு விதியை நம்ம பார்க்குறோம். இந்த கதிரியக்க இடப்பெயர்வு விதினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் எங்கேருந்து வருது? ஒரு தனிமத்திலேருந்து வெளியே வருது இல்லையா? ஒரு தனிமத்திலேருந்து இந்த 3 துகளும் வெளியே வரும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த கதிரியக்க இடப்பெயர்வு விதி சொல்லுது. தனிமத்துக்குள்ளே என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறத சொல்லுது. இந்த விதியை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, 1913 சாடி அப்படிங்கிறவரும் ஃபஜன் அப்படிங்கிறவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க கதிரியக்க இடப்பெயர்வு விதியை. அதுக்கு முன்னால் சில அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு என்னன்னு புரியும். அணு எண் அப்படின்னு ஒன்று இருக்குதுப்பா. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அணு எண்ணுன்னா ஒரு அணுவில் இருக்கிற புரோட்டானின் எண்ணிக்கை, எலக்ட்ரானின் எண்ணிக்கை. 2ல் எதை வேணால் வச்சுக்கலாம். புரோட்டானின் எண்ணிக்கையும் சொல்லலாம், எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையும் சொல்லலாம். அதாவது பாசிட்டிவ் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், நெகட்டிவ் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். எதை வேணால் சொல்லலாம். எதுனாலுமே அணு எண் தான். பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டால் அதுவும் அணு எண் தான், நெகட்டிவ் எடுத்துக்கிட்டால் அதுவும் அணு எண் தான். 2ல் எது வேணாலும் சொல்லலாம். அடுத்து நிறை எண்ணுன்னு ஒன்று இருக்குதுப்பா. நிறை எண்ணுன்னா அந்த அணுவுக்குள்ளே இருக்கிற புரோட்டான் எண்ணிக்கை. புரோட்டான்னா பாசிட்டிவ் எனர்ஜி, நியூட்ரான் எண்ணிக்கை. இதில் மின்காந்தமே இருக்காது. இந்த நியூட்ரான் ப்ளஸ் புரோட்டான் ரெண்டும் சேர்ந்தது தான் நிறை எண். இதை எப்படி சயின்ஸில் எழுதுவாங்கன்னா, இப்போ ஹீலியம் அப்படின்னு ஒரு அணு இருக்குதுன்னு வைங்க. இங்கே வந்து அணு எண் 2, நிறை எண் 4ன்னு போடுவாங்க. இங்கே போடுறது வந்து அணு எண், இங்கே போடுறது வந்து நிறை எண். புரியுதுங்களா? நான் உதாரணமாக சொல்கிறேன், தப்பாக கூட இருக்கலாம், நான் பேச்சுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இங்கே வந்து ஐசோடோப்பு, ஐசோபாரு, ஐசோட்டோனுன்னு 3 விதமான தனிமம் இருக்குது. அது என்னங்கிறதையும் பார்த்துக்கணும். அதாவது ஒரே அணு எண் கொண்ட சில தனிமங்கள் வேறு வேறான நிறை எண்ணை வச்சுருக்கோம். அதாவது இங்கே பாருங்கள், இப்போ ஹீலியம் அதை எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஹச்சு, இங்கே அணு எண் 2, நிறை எண் 4. இன்னொரு ஹீலியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அணு எண் 2 இருக்கும், நிறை எண் 5 இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், அணு எண் வந்து ஒரே மாதிரி இருக்குது, பட் நிறை எண் வந்து மாறுது.
இப்படி மாறினா, நிறையன் மட்டும் மாறினா அதுதான் ஐசோடோப்பு. அதுவே இந்த நிறை மாறாமல் இங்கே வந்து 2 2 அப்படியே இருந்து இங்கே அணியன் இங்கே மட்டும் மாறுச்சுன்னா அதை ஐசோபார்னு சொல்கிறாங்க. அதாவது நிறையன் ஒன்றா இருக்கணும், அணியன் வந்து மாறி இருக்கணும். அடுத்து ஐசோடோன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை கொண்டது. நியூட்ரான் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து ஐசோடோன். நல்லா பார்த்துக்கோங்க, இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கதிரியக்க இடப்பெயர்வு விதிக்கு நம்ம இப்போ தான் உள்ளே என்ட்ராகிறோம். ஒரு கதிரியக்க பொருளிலிருந்து ஒரு ஆல்பா துகள் வெளியே வருதுன்னா அந்த தனிமத்தில் என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு தனிமம் இருக்குது, ஏ அப்படின்னு ஒரு தனிமம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய அணியன் வந்து 5, நிறையன் வந்து 10ன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இந்த தனிமத்திலிருந்து ஒரு ஆல்பா துகள் வெளியே போகுதுன்னா இதனுடைய நிறையனில் 4 குறையும், அணியனில் 2 குறையும். எது போனால்? ஆல்பா துகள் வெளியே போனால். ஆல்பா துகள் வெளியே போனால் நிறையனில் 4 குறையும், அணியனில் 2 குறையும். இது வந்து ரூல்ஸு. அதுவே பீட்டா துகள் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே ஒரு ஏங்கிற தனிமம் இருக்குது, அணியன் 5, நிறையன் 10. இதே ஒரு பீட்டா துகள் வெளியே போகுதுன்னா நிறையனில் மாற்றம் இருக்காது, 10ங்கிறது அப்படியே இருக்கும். அணியனில் 1 கூடும், 1 அதிகரிக்கும். 1 அதிகரித்தா அது பீட்டா துகள். அதுவே காமா துகள் வெளியே போச்சுன்னா இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஏன்னு ஒரு தனிமம் இருக்குது, அணியன் 5, நிறையன் 10. இதில் அணியனும் மாறாது, நிறையனும் மாறாது, ஆற்றல் மட்டம் மட்டும்தான் மாறி இருக்கும். இதுதான் வந்து கதிரியக்க இடப்பெயர்வு விதி. ஆல்பா துகள் போனால் மேலே சொன்னது நடக்கும், பீட்டா துகள் போனால் இது நடக்கும், காமா துகள் போனால் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். இதை பார்த்துக்கோங்க, இதையும் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கதிரியக்கத்தை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மனுஷங்க செயற்கையாக எப்படி உருவாக்குறாங்கிறத பார்க்க போகிறோம். கதிரியக்கத்தை பொதுவாக 2 டைப்பாக மனுஷன் உருவாக்குறான். ஒன்று, ஒரு பெரிய கனமான அணுவை 2ஆக உடச்சி அதுலேருந்து எனர்ஜியை வெளியெடுக்கிறான். இன்னொன்று, 2 லேசான அணுவை ஒன்றா சேர்த்து ஒட்ட வச்சும் எனர்ஜி எடுக்கிறான். நல்லா பாருங்கள், 1 2ஆக வெட்டி அங்கேருந்தும் எனர்ஜி எடுக்கலாம், 2 ஒன்றா சேர்த்து அங்கே இருந்தும் எனர்ஜி எடுக்கலாம். இதில் முதல்ல நம்ம பார்க்குறது அணுக்கரு பிளவு. அதாவது ஒரு பெரிய அணுவை 2ஆக உடைக்கிறது. இதை வந்து சின்ன அணுக்களாக 2ஆக உடைக்கிறது தான் அணுக்கரு பிளவு. இந்த அணுக்கரு பிளவை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1939 ஜெர்மன் நாட்டில் இருந்த ஆட்டோகான் அப்படிங்கிற அறிஞரும் எஃப் ஸ்ட்ராஸ்மேன் அப்படிங்கிற அறிஞரும், இந்த 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. அணுக்கரு பிளவை கண்டுபிடிச்சாங்க. அணுக்கரு பிளவை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ எல்லா தனிமத்தையும் பிளக்க முடியுமான்னு கேட்டால் பிளக்க முடியாது. சில தனிமங்களை மட்டும்தான் பிளக்க முடியும். உதாரணம், யுரேனியம் 235, புளூட்டோனியம் 239, புளூட்டோனியம் 241. இந்த தனிமங்களை நம்மளால் பிளக்க முடியும், எல்லாத்தையுமே பிளக்க முடியாது. இப்படி முக்கியமான சில தனிமங்களை மட்டும்தான் 2ஆக உடைக்க முடியும். அதுலேயும் ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. யுரேனியம் 235ன்னு பார்த்தோம்ல, யுரேனியத்தில் இந்த ஒரு டைப்பு தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. யுரேனியத்தில் 2 டைப் இருக்குது. யுரேனியம் 238, யுரேனியம் 235. இந்த 2 டைப்பும் பூமியில் இருக்குது. இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க. யுரேனியம் 238ங்கிறது பூமியில் 99.28% இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் 99% யுரேனியம் 238 இருக்குது. மீதம் இருக்கிற 0.72% தான் 235 இருக்குது. இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னா, இங்கே 99% இருக்குது பார்த்தீங்களா, யுரேனியம் 238. இதை பிளக்க முடியாது. இதை நம்மளால் பிளக்க முடியாது. நம்மளால் பிளக்கவே முடியாதுன்னு கேட்டால் பிளக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து அதையும் பிளக்கிறாங்க. எப்படி பிளக்கிறாங்கன்னா, இந்த தனிமத்தை எடுத்து அதுக்குள்ளே நியூட்ரான்களை செலுத்துகிறாங்க. உள்ள நியூட்ரானை அனுப்பி அப்புறம் அணுவை பிளக்கிறாங்க. இயற்கையாகவே பிளக்காது. அடுத்தது, இப்படி நியூட்ரானை செலுத்தி எந்தெந்த தனிமத்தை பிளக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியம் 238 பிளக்கலாம், தோரியம் 232 பிளக்கலாம், புளூட்டோனியம் 240 பிளக்கலாம். ஸோ இந்த தனிமங்களை நம்மளால் பிளக்க முடியும். எப்படி பிளக்கலாம்? நியூட்ரானை உள்ளே அனுப்பி பிளக்கலாம். அடுத்தது தொடர்வினை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு அணுக்கரு பிளவு நடக்குதுன்னா அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கட்டுப்பாடோடு நடத்தணும். கட்டுப்பாடு இல்லாமல் நடத்தினா என்ன ஆகும்? அது பஸ்ட் ஆகும், அணுகுண்டாக மாறும். அந்த இடத்துல தான் கட்டுப்பாடான தொடர்வினை, கட்டுப்பாடற்ற தொடர்வினைன்னு 2 வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அணுக்கரு வினை நடக்குதுன்னா
ஒவ்வொரு அணுவிலிருந்தும் ஒரு நியூட்ரான் வெளியே வர்ற மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா, வெளியே வர்ற நியூட்ரான் ஒன்று மட்டும்தான் இருக்கணும், ஒன்று மட்டும்தான் இருக்கும் உள்ள. மற்ற நியூட்ரான் வெளியே வரும், ஆனால் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துருவாங்க. ஒன்று மட்டும்தான் உள்ளே இருக்கும், மற்றது எல்லாத்தையுமே வெளியே தூக்கிடுவாங்க. அப்படி ஒன்றுங்கிற லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதை கட்டுப்பாடான தொடர்வினைன்னு சொல்கிறாங்க. கட்டுப்பாடானது. அதுவே கட்டுப்பாடற்ற தொடர்வினை என்னென்னா, நியூட்ரான் எண்ணிக்கை ஒன்றுங்கிறதுக்கு பதிலாக 1 100ஆக மாறலாம், லட்சமாக மாறலாம், கோடியாக மாறலாம். எல்லாமே ஒரே வினாடிக்குள் நடந்துடும். இப்படி நடந்தால் என்ன ஆகும்? அந்த அணு தயாரிக்கிறது எல்லாமே வெடிச்சிரும். அதுதான் அணுகுண்டு. இந்த இடத்துல மாறுநிலை நிறைங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, ஒரு அணுக்கரு வினை நடக்குதுன்னா அதுக்குன்னு சொல்லி கரெக்டாக நம்ம நியூட்ரானை ஒன்றா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு பார்த்தோம்ல. இங்கே ஒரு அளவுக்கு கீழே நியூட்ரானை குறைய விடக்கூடாது, ஒரு அளவுக்கு மேலே நியூட்ரானை அதிகமாகவும் விடக்கூடாது. குறைய விட்டால் அணுக்கரு வினை நடக்கிறது நின்று போயிடும், அதிகரிக்க விட்டுட்டோம்னா வெடிச்சு போயிடும். ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதில் மினிமம் ரேஞ்சு மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் மாறுநிலை நிறை. மாறுநிலை நிறைனா மினிமம் ரேஞ்சு மேக்ஸிமம் ரேஞ்சு. இதை குறை மாறுநிலை நிறை, மிகை மாறுநிலை நிறைன்னு பிரிப்பாங்க. மினிமம் ரேஞ்சுனா குறை மாறுநிலை நிறை, மேக்ஸிமம் ரேஞ்சுனா மிகை மாறுநிலை நிறை. அடுத்தது இந்த அணுக்கரு பிளவுக்கு சில உதாரணங்களை பார்க்குறோம். அணுக்கரு பிளவை எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க? அணுகுண்டில் பயன்படுத்துகிறாங்க. அணுகுண்டில் நடக்கிறது என்னது? அணுக்கரு பிளவு. அப்போ அணுகுண்டு வெடிக்கிறதுல என்ன நடக்குது? கட்டுப்பாடற்ற தொடர்வினை நடக்குது. அணுகுண்டு எப்படி வெடிக்குதுங்கிறத பார்ப்போமா? இந்த அணுகுண்டுக்குள்ளே குறை மாறுநிலை நிறை கொண்ட ஒரு பொருளை வச்சுருவாங்க. தேவைப்படுற நேரத்தில் அணுகுண்டை ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க. அணுகுண்டில் இருக்கிற இந்த குறை மாறுநிலை நிறை பொருள் ஒன்றோட ஒன்று மோதி அங்கே இருக்கிற நியூட்ரான்கள் பல மடங்காக பெருகி மீ மாறுநிலை நிறைங்கிறத அடைஞ்சிரும். கம்மி ரேஞ்சிலேருந்து மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு போயிடும். மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு போனால் அடுத்த ஸ்டெப் என்னது? வெடிக்கிறது தான். அப்போ தான் அணுகுண்டு வெடிக்குது. அணுகுண்டில் நடக்கிறது என்னது? கட்டுப்பாடற்ற தொடர்வினை. இந்த அணுகுண்டு வெடிக்கும்போது என்ன நடக்குது? அதுலேருந்து ரேடியேஷன் வருது. முக்கியமாக பார்த்தா காமா கதிர் வருது. இந்த காமா கதிர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. எப்படி டேஞ்சரானது? எல்லா உயிரினத்துக்குள்ளே இருக்கிற ஜீன்களில் பாதிப்பை ஏற்படுத்திடும், மரபணு நோயை உருவாக்கிடும். இது இந்த காமா கதிர். இந்த அணுகுண்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 2 டைம் மட்டும்தான் உலகத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. 1945 ஜப்பானில் பயன்படுத்தினாங்க. ஹிரோஷிமாங்கிற நகரம், நாகாசாகிங்கிற நகரம், இந்த 2 நகரத்து மேலே பயன்படுத்தினாங்க. இதில் ஹிரோஷிமான்னு ஒரு நகரத்தை பார்த்தோம்ல, இந்த நகரத்து மேலே வீசின அணுகுண்டுக்கு பேர் லிட்டில் பாய். என்னது? லிட்டில் பாய், சின்ன பையன். இதில் என்ன தனிமத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னா யுரேனியத்தை பயன்படுத்தியிருக்காங்க. லிட்டில் பாய்க்குள்ளே என்ன இருக்குது? யுரேனியம் இருக்குது. அதுவே நாகசாகி மீது வீசப்பட்ட அணுகுண்டுக்கு பேர் ஃபேட்மேன். ஃபேட்மேனுக்குள்ளே என்ன இருக்குது? ப்ளூட்டோனியம் இருக்குது. நல்லா பாருங்கள், லிட்டில் பாய்க்குள்ளே யுரேனியம், ஃபேட்மேனுக்குள்ளே ப்ளூட்டோனியம் இருக்குது. இப்படி தான் அணுகுண்டை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அணுகுண்டு வெடிக்கும்போது எனர்ஜி வெளிப்படும் இல்லையா, அதை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எப்படி குறிப்பிடுறாங்க? எலக்ட்ரான் வோல்ட்டு. ஒரு அணுவை பிளக்கும்போது அதுலேருந்து எவ்வளோ எனர்ஜி வெளிப்படும்னா ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டு வெளிப்படும். ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது 1.602 பெருக்கல் 10⁻⁻19. 19 இங்கே வந்துருச்சு. 10⁻⁻19. இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான எனர்ஜி தான் வரும் ஒரு அணுவை பிளந்தா. அதுவே அணுகுண்டு வெடித்து மொத்த அணுக்களுடைய கூடுதலை பார்த்தீங்கன்னா 200 மெகா எலக்ட்ரிக் வோல்ட்டு. இந்த அளவுக்கு எனர்ஜி வெளிப்படும். இந்த எனர்ஜி வெளிப்படும் போது அங்கே நம்ம நின்னோம்னா என்ன ஆகும்? நம்ம உடனே ஆவியாக போயிடுவோம். அந்தளவுக்கு ஹீட்டு, அந்தளவுக்கு ரேடியேஷன் வெளியே வரும். அடுத்தது அணுக்கரு இணைவுக்கு போகிறோம். அணுக்கரு இணைவுன்னா 2 லேசான தனிமங்களை ஒன்றா சேர்த்துறது. இதை வெப்ப அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த அணுக்கரு இணைவுங்கிறது சாதாரணமாக இருக்கிற டெம்பரேச்சரில் நடக்காது, நார்மலாக நடக்காது. இது எப்போ நடக்கும்னா இது உயர்ந்தபட்ச வெப்பநிலை, உயர்ந்தபட்ச அழுத்தம் இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும். ரொம்ப ஓவராக டெம்பரேச்சர் இருக்கணும், ரொம்ப ஓவராக அழுத்தமும் இருக்கணும். அப்போ தான் அணுக்கரு இணைவு நடக்கும். சாதாரண நேரத்தில் அணுக்கரு இணைவு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக அணுக்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருந்தால் எல்லா இடத்துலையும் அணுகுண்டு தான் வெடிச்சிருக்கும். அணுகுண்டில் ஹைட்ரஜன் குண்டு வெடிச்சிருக்கும். ஆனால் இயற்கை எப்படி படைச்சிருக்கு பாருங்கள்.
இதுக்கு எவ்வளோ வெப்பம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 10⁻7 முதல் 10�9 கெல்வின். நல்லா பாருங்கள், கெல்வின் அப்படிங்கிற அளவுக்கு அழுத்தமும் வெப்பமும் தேவைப்படும். அவ்வளோ அழுத்தம் வெப்பம் இருந்தால் தான் அணுக்கரு இணைவு நடக்கும். இது எங்கே நடக்குதுன்னா சூரியன்லேயும் விண்மீன்கள்லேயும் நடக்குது. நீங்கள் வானத்தை ஒத்து பார்த்துருப்பீங்க, சூரியன்லேருந்து எனர்ஜி வெளியே வருது, நட்சத்திரங்கள் மின்னுது இல்லையா? அங்கே எப்படி எனர்ஜி உருவாகுதுன்னா அங்கே ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது. ஹைட்ரஜன் அணுக்கள் நிறைய இருக்குது, சூரியனுக்குள்ளேயும் விண்மீன்களுக்குள்ளேயும் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் என்ன பண்ணுதுன்னா, இந்த சூரியன் விண்மீன்களில் ஆல்ரெடி வெப்பம் அதிகமாக இருக்குது, அழுத்தம் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஹீலியம் அணுவாக மாறுது. நோட் பண்ணிக்கோங்க, என்ன அணு? ஹீலியம் அணுவாக மாறுது. அப்படி மாறும் பொழுது தான் அதிகமான ரேடியேஷன் வெளியே வருது. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியன் எடுத்துக்கோங்களேன். சூரியனில் ஒவ்வொரு செகண்ட்லேயும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் இணைதான். 620 மில்லியன் மெட்ரிக் டன் அந்தளவு ஹைட்ரஜன் இணைதான். இப்படி இணையும் போது எவ்வளோ எனர்ஜி வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 3.8 பெருக்கல் 10⁻26 ஜூல். 10⁻26 ஜூல். இந்த அளவுக்கு எனர்ஜி அங்கே உருவாகுதான். அந்த எனர்ஜி அப்படியே பூமிக்கு வந்தால் பூமி பஸ்பமாயிரும். ஆனால் பூமிக்கு வரும்போது எவ்வளோ எனர்ஜி இருக்குது? 1.4 கிலோ ஜூல். அதாவது ஒரு செகண்டில் ஒரு இடத்தின் மீது பறக்கூடிய ரேடியேஷன் 1.4 கிலோ ஜூல். இந்த அளவுக்கு கம்மியாயிருது. ஸோ சூரியன்லேயும் விண்மீன்களையும் நடக்கிறது என்னது? அணுக்கரு இணைவு நடக்குது. இந்த அணுக்கரு இணைவு ஹைட்ரஜன் குண்டு தயாரிக்கிறதுல பயன்படுத்தப்படுது. ஹைட்ரஜன் குண்டை வெடிக்க வைக்கிறாங்கன்னு வைங்க, அங்கே நடக்கிறது அணுக்கரு இணைவு தான். இந்த ஹைட்ரஜன் குண்டை ஈஸியாக வெடிக்க வைக்க முடியுமான்னு கேட்டால் ஈஸியாலாம் வெடிக்க வைக்க முடியாது. இதை வெடிக்க வைக்கணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அணுகுண்டை வெடிக்க வைக்கணும். ஒரு அணுகுண்டை ஃபஸ்ட்டு போட்டு வெடிக்க வைப்பாங்க. அணுகுண்டு வெடிக்கும்போது அங்கே அதிகமான வெப்பமும் அதிகமான அழுத்தமும் உருவாகும். அதிகமான வெப்பம் அதிகமான அழுத்தம் உருவாகும். அந்த சமயத்தில் ஹைட்ரஜன் குண்டை போடுவாங்க. அப்போ தான் அணுக்கரு இணைவு நடந்து ஹைட்ரஜன் குண்டு வெடிக்கும். இந்த அணுகுண்டு ஹைட்ரஜன் குண்டு இதில் எதிராக பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் குண்டு தான் பெருசு. அணுகுண்டில் வர்ற பவர் கம்மி தான். அதாவது அணுக்கரு இணைவு மூலமாக தான் நமக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்குது, அணுக்கரு பிளவு மூலமாக கம்மியாக தான் கிடைக்குது. உதாரணம் பார்த்திங்கன்னா, ஒரு அணுவை எடுத்து பிளக்கிறன்னு வைங்க, அப்போ 3.2 பெருக்கல் 10⁻−11 ஜூல் இந்த அளவுக்கு எனர்ஜி தான் நமக்கு கிடைக்கும். இவ்வளோ கிடைக்குது? 10⁻−11 ஜூல் இந்த அளவுக்கு தான் கிடைக்குது. அதுவே 2 அணுவை ஒன்றா சேர்த்துறோம்னு வைங்க, அப்போ எனர்ஜி இவ்வளோ கிடைக்குது? 3.814 பெருக்கல் 10⁻−12 ஜூல். -12 ஜூல் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஸோ அணுக்கரு பிளவை விட அணுக்கரு இணைவில் தான் நமக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்குது. அடுத்தது அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு. இதற்கான டிஃப்ரென்சியேஷனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். அணுக்கரு பிளவுங்கிறது சாதாரணமான வெப்பநிலையில் நடந்துடும். அணுக்கரு இணைவுன்னா உயர்ந்த வெப்பம் உயர்ந்த அழுத்தம் தேவைப்படும். இந்த அணுக்கரு பிளவு நடக்கும்போது ஆல்பா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர் இந்த 3 கதிர் மட்டும்தான் வெளியே வரும். அணுக்கரு இணைவுன்னா ஆல்பா, பாசிட்ரான், நியூட்ரினோ எல்லாமே வெளியே வரும். இந்த பாசிட்ரான் நியூட்ரினோலாம் ரொம்ப மைனூட்டாக இருக்கக்கூடியது, அதுவுமே வெளியே வந்துடும் அணுக்கரு இணைவில். இந்த அணுக்கரு பிளவுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இதில் காமா கரு வருது இல்லையா, இது முன்னாடியே பார்த்தோம். மனிதனுடைய ஜீனில் மரபியல் மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதுவே அணுக்கரு இணைவுன்னா அதிகமான வெப்பம் அதிகமான ஒளி இந்த 2 மட்டும்தான் வரும். அடுத்தது கதிரியக்கத்துடைய பயன்களை பார்க்குறோம். இந்த ரேடியஸ்னால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு பல வகையில் பயன்படுது. இப்போ வேளாண்மை துறையை பொறுத்த வரைக்கும் பாஸ்பரஸ் 32ன்னு இருக்குது. பாஸ்பரஸ் 32 இது பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுத்தப்படுது. பயிரை அதிகமாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா பாஸ்பரஸ் 32 கொண்டு போய் போட்டுடலாம். போட்டோம்னா அதிகமான பயிர் உற்பத்தி நமக்கு கிடைக்கும். அடுத்து மருத்துவத்துறை. மருத்துவத்துறையில் 2 டைப்பாக ரேடியேஷனை பயன்படுத்துகிறாங்க. ஒரு டைப் நோயை கண்டுபிடிக்க பயன்படுத்துகிறாங்க, இன்னொரு டைப்பு கதிரியக்க சிகிச்சை கொடுக்க பயன்படுத்துகிறாங்க. ஒன்று கண்டுபிடிக்க பயன்படுது, இன்னொன்று ட்ரீட்மெண்ட் கொடுக்க பயன்படுது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சோடியம் 24ன்னு ஒன்று இருக்குது. இதை Na24ன்னு குறிப்பிடுவாங்க. இது இதயத்தை சீராக செயல்பட வைக்க உதவுகிறது. நம்முடைய இதயம் அது சீராக செயல்படணும்னா சோடியம் 24 தேவைப்படும். சோடியம் 24 நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சுக்கணும். அடுத்து அயோடின் 131
இதை I-131 குறிப்பிடுவாங்க. இது முன்கழுத்து கழலை நோயை சரி பண்ண பயன்படுது. எதை சரி பண்ண பயன்படுது? முன்கழுத்து கழலை நோய், அதை சரி பண்ண பயன்படுது. அடுத்து இரும்பு 59ன்னு இருக்குது, Fe59. இது இரத்தச்சோகை நோயை கண்டுபிடிக்கவும் குணப்படுத்தவும் பயன்படுது. கண்டுபிடிக்கவும் செய்யலாம், குணப்படுத்தவும் செய்யலாம் இரத்தச்சோகையை. அடுத்து பாஸ்பரஸ் 32, இதை வந்து P32ன்னு குறிப்பிடுவாங்க. இது தோல் நோய்க்கான சிகிச்சையில் பயன்படுத்தப்படுது. இது பாஸ்பரஸ் 32. அடுத்து பாருங்கள், கோபால்ட் 60, தங்கம் 198. இந்த ரெண்டும் எதுக்கு பயன்படுதுன்னா தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுது. நல்லா பாருங்கள், இது வந்து புற்றுநோய், இது வந்து வெறும் தோல் நோய் மட்டும்தான். ஸோ தோல் புற்றுநோய் சொன்னால் கோபால்ட் 60, தங்கம் 198. அடுத்து கலிஃபோர்னியம் 252ன்னு ஒன்று இருக்குது. இதை வந்து CF252ன்னு குறிப்பிடுவாங்க. இது எதுக்கு பயன்படுதுன்னா வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிபொருள் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க பயன்படுது. அதாவது ஃப்ளைட்டில் பொருளை கொண்டு போகிறோம்னு வைங்க, லக்கேஜை கொண்டு போகிறோம், இல்லைன்னா நம்ம போகிறோம்னா ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா, பிபிபின்னு கற்றுமில்ல, அங்கே பயன்படுத்தக்கூடியது கலிஃபோர்னியம் 252. வெடிபொருள் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படும். அடுத்தது அமர்சியம் 241, இதை AM241ன்னு குறிப்பிடுவாங்க. இது எங்கே பயன்படுது அப்படின்னா புகையை உணரும் கண்டுணர்வி, அதாவது ஸ்மோக் சென்சார்னு நம்ம படிச்சிருப்போம்ல. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காரு பைக்கு அங்கெல்லாம் போய் நீ வந்து பொல்யூஷன் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே வந்து அமர்சியம் 241 பயன்படுது. அடுத்து தொல்லியல் ஆய்வு. தொல்லியல் ஆய்வுன்னா ஒரு பொருளுடைய வயது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படுது. இதுக்கு வந்து கார்பன் 14 அதை பயன்படுத்துவாங்க. அடுத்து ஹைட்ரஜன் 3. இந்த ஹைட்ரஜன் 3 எதுக்கு பயன்படுதுன்னா மனித உடம்பில் இருக்கிற நீரின் அளவை அறிய பயன்படுது. மனுஷ உடம்பில் தண்ணீர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஹைட்ரஜன் 3 பயன்படுத்தப்படுது. ஸோ இப்படி பல வகையில் ரேடியேஷன் நமக்கு பயன்படுது. ஆனால் ரேடியேஷன் அப்படிங்கிறதும் ஒரு விதத்தில் நமக்கு டேஞ்சர் தான். ஸோ இதை பாதுகாப்பாக தான் நம்ம பயன்படுத்தணும். இதை பற்றி பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம் ICPR அப்படிங்கிறது சில வரையறையை உருவாக்கி வச்சுருக்கு. அதாவது ஒரு மனுஷன் மேலே இவ்வளோ தான் ரேடியேஷன் படணும் அப்படின்னு கால்குலேஷன் போட்டிருக்கு. இது என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு ஆண்டில், அதாவது ஒரு வருஷத்தில் ஒருத்தர் மேலே படக்கூடிய ரேடியேஷன் 20 மில்லி சிவர்ட் இந்த அளவுக்கு இருந்தால் அது பாதுகாப்பானது, எந்த பிரச்சனையும் கிடையாது. 20 மில்லி சிவர்ட்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை ராஞ்சன் அந்த அளவில் சொல்லும் பொழுது வாரத்துக்கு, நல்லா பாருங்கள், ஒரு வாரத்துக்கு 100 மில்லி ராஞ்சன், நல்லா பாருங்கள், 100 மில்லி ராஞ்சன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. அதுவே 100 ராஞ்சன் அப்படின்னா இரத்த புற்றுநோய் ஏற்படும். இதை வந்து லூக்கேமியான்னு சொல்லுவாங்க, இரத்த புற்றுநோய், அது வந்துடும். அதுவே 600 ராஞ்சன்னா உடனே டெத் ஆயிடுவாங்க, இறந்துருவாங்க. காரணம் ரேடியேஷன் அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. இதை தவிர்க்கணும் அப்படின்னா காரிய சுவரால் ஆன கொள்கலனுக்குள்ள ரேடியேஷன் பொருளை வைக்கணும். எல்லாமே காரியம்தான். நம்ம இப்போது அணுக்கரு உடையில் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா காரியம் உடையால் செய்யப்பட்ட உடை அதை நம்ம போட்டுட்டு போனோம்னா பாதிப்பு கிடையாது. அல்லது ஒரு கதிரியக்க பொருளை கொண்டு போய் காரிய சுவர் கொண்ட ஒரு புட்டிகளை வச்சுட்டோம்னா பாதிப்பு கிடையாது. ஒரு இடத்துல ரேடியேஷன் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க டோசிமீட்டர் அப்படிங்கிற கருவியை பயன்படுத்துவாங்க. இதை பார்த்துக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. கதிர்வீச்சுடைய அளவை கண்டுபிடிக்க உதவும் சாதனம் டோசிமீட்டர். அடுத்தது அணுக்கரு உலையை நம்ம பார்க்குறோம். அணுக்கரு உலை அப்படின்னா ஒரு அணுவை வந்து பிளந்து அங்கே இருந்து எனர்ஜி எடுத்து அதை வந்து ஆக்க சக்தியாக பயன்படுத்தக்கூடிய இடம் தான் அணுக்கரு உலை. அணுவை பிளக்கலாம், இல்லைன்னா அணுவை சேர்க்கலாம். இந்த அணுக்கரு உலையை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு எங்கே கட்டினாங்கன்னா 1942 அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோ நகரில் கட்டினாங்க முதல் அணுக்கரு உலை. அடுத்தது 1956 அப்சரா அப்படிங்கிற அணுக்கரு உலையை கட்டுறாங்க. எங்கே கட்டுறாங்கன்னா இந்தியாவில் கட்டுறாங்க. இந்த அப்சரா அப்படிங்கிற உலை தான் இந்தியாவுடைய முதல் அணுக்கரு உலை. இந்தியா மட்டும் கிடையாது, ஆசியாவின் முதல் அணுக்கரு உலை. என்னது? அப்சரா. இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 22 அணுக்கரு உலைகள் இருக்குது. எத்தனை அணுக்கரு உலை இருக்குது? 22 அணுக்கரு உலை இருக்குது. இதில் முக்கியமானதை சில கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இங்கே பாருங்கள், சைரஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சைரஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் கட்டப்பட்ட 2வது அணு உலை. எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் மும்பைக்கு பக்கத்தில் வந்து ட்ராம்பே அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இருக்குது. சைரஸ் அங்கே இருக்குது, மும்பையில். அடுத்து பாருங்கள், துருவா. துருவாங்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி உலை. மிகப்பெரியதுன்னு பார்த்தா துருவா, மிகப்பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவா. அடுத்து பூர்ணிமான்னு ஒன்று இருக்குது,
அடுத்து காமினின்னு ஒன்று இருக்குது. இந்த காமினிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் கல்பாக்கத்தில் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் இருக்குது. அங்கே தான் இந்த காமினி இருக்குது. இந்த காமினிக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குதுப்பா. தோரியத்தை அடிப்படையாக கொண்ட உலகின் ஒரே சோதனை ஆலை. அதாவது தோரியத்தை பயன்படுத்துவாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் யுரேனியம், ரேடியம் அதை தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த காமினி உலையில் தோரியத்தை பயன்படுத்துகிறாங்க. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது அணுக்கரு உலையின் பாகங்களை பார்க்குறோம். ஒரு அணுக்கரு உலை இருக்குன்னா அந்த அணுக்கரு உலையில் என்னென்ன பாகம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 5 பாகம் இருக்கும். எரிபொருள் அப்படின்னு ஒன்று இருக்கும், தனிப்பான் அப்படின்னு ஒன்று இருக்கும், கட்டுப்படுத்தும் களின்னு ஒன்று இருக்கும், குளிர்விப்பான் ஒன்று இருக்கும், தடுப்புச் சுவர் இருக்கும். இந்த 5ஐயும் கொஞ்சம் பார்ப்போம். எரிபொருள் அப்படின்னா அந்த அணுக்கரு உலையில் எதை பயன்படுத்துகிறாங்களோ அதை எரிபொருள். பொதுவாக பயன்படுத்தக்கூடியது யுரேனியத்தை தான் பயன்படுத்துவாங்க. எரிபொருளாக பயன்படும் தனிமம் எதுன்னு பார்த்தா யுரேனியம். அடுத்து தனிப்பான். தனிப்பான் அப்படின்னா நியூட்ரான் அணுவை பிளக்கும்போது ரொம்ப ஃபோர்ஸாக வெளியே வரும். அதோடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் தனிப்பான். வேகத்தை குறைக்கிறது. எப்பா நில்லுப்பா, மெதுவாக வாப்பா ராசா அப்படிங்கிறது தான் தனிப்பான். தனிப்பானாக பயன்படுத்தப்படக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட், கனநீர் ரெண்டையும் பயன்படுத்துவாங்க. அடுத்து கட்டுப்படுத்தும் களி. கட்டுப்படுத்தும் களினா நியூட்ரானுடைய எண்ணிக்கையை ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணுறது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அதாவது நியூட்ரான் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போனால் அணுக்கரு உலை வெடிச்சு போயிடும், கம்மியாக போனால் அணுக்கரு உலை ஆஃப் ஆகி போயிடும். ஸோ நியூட்ரான் எண்ணிக்கையை தொடர்ந்து ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது தான் கட்டுப்படுத்தும் களி. இதுக்கு எதை பயன்படுத்துவாங்கன்னா போரான் மற்றும் காட்மியம் ரெண்டையும் பயன்படுத்துவாங்க. எங்கே எதை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதையும் கேள்வியில் கேட்பாங்க. அடுத்து குளிர்விப்பான். குளிர்விப்பான்னா அதாவது அணுக்கரு உலை இயங்கும்போது ரொம்ப ஓவரான வெப்பம் வரும் இல்லையா? அந்த வெப்பத்தை கூல் பண்ணுறது தான் குளிர்விப்பான். பொதுவாக எதை பயன்படுத்துவாங்கன்னா நீரை பயன்படுத்துவாங்க, காற்றை பயன்படுத்துவாங்க, ஹீலியத்தை பயன்படுத்துவாங்க. அடுத்து தடுப்புச்சுவர். தடுப்புச்சுவர்னா அதாவது அங்கே இருந்து ரேடியேஷன் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்டியிருப்பாங்க. காரியத்தாலான சுவரை கட்டியிருப்பாங்க. அடுத்தது இந்தியாவில் இருக்கிற அணு ஆராய்ச்சி மையத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 1948 ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய அறிவியல் அணு ஆராய்ச்சி துறை என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய அணுசக்தி ஆணையம், அடோமிக் எனர்ஜி கமிஷன் அப்படிங்கிறத மும்பையில் அமைக்கிறாங்க. எங்கே அமைக்கிறாங்க? மும்பையில் அமைக்கிறாங்க. இன்னமும் அங்கே தான் இருக்குது. இதனுடைய முதல் தலைவராக டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா அப்படிங்கிறவர் பொறுப்பேற்கிறாரு. இவர் அணுசக்தி துறையில் நிறைய விஷயங்களை பண்ணுறாரு. அதனால் இவருடைய பேரையே அதுக்கு வச்சுட்டாங்க. முன்னாடி அணுசக்தி ஆணையம்னு பேராக இருந்தது. இப்போ பாபா அணு ஆராய்ச்சி மையம், பார்க் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்திய லெவலில் அணுசக்தி துறையில் நடக்கிற அனைத்து ஆய்வுகளும் எந்த விதமான டெஸ்ட்டாக இருந்தாலும் அது இந்த நிறுவனத்தின் மூலமாக மட்டுமே செய்யப்படும். இந்த நிறுவனம் மட்டும்தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்க கண்ட்ரோலில் பார்த்தா இப்போ இந்தியாவுடைய நிறைய அணுமின் நிலையங்கள் இருக்குது. அணுக்கரு உலைனா வேறு, அணுமின் நிலையம்னா வேறு. அணுக்கரு உலைனா அணுவை பிளந்து எனர்ஜி எடுக்கிறது. அணுமின் நிலையம்னா அணுவை வச்சு மின்சாரத்தை தயாரிக்கிறது. இந்த அணுமின் சக்தியை பொறுத்த வரைக்கும் இந்திய மின் உற்பத்தியில் அணுமின் சக்தியானது 5வது இடத்துல இருக்குது. அணுமின் சக்தி எத்தனாவது இடத்துல இருக்குது? 5வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் இப்போ கரண்டில் பார்த்தா 7 அணுமின் நிலையங்கள் இருக்குது. எத்தனை இருக்குது? 7 இருக்குது. இதில் முதல்ல கட்டப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா தாராப்பூர் அணுமின் நிலையம். எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. தாராப்பூர் அணுமின் நிலையம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம். அடுத்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். 7 இடம்னு பார்த்தாச்சு. அது எங்கேன்னு பார்ப்போம். மகாராஷ்டிராவில் ஒன்று இருக்குது, தாராப்பூர் பார்த்தோம் இல்லையா? அது. அடுத்து ராஜஸ்தானில் ஒன்று இருக்குது, குஜராத்தில் ஒன்று இருக்குது, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 5 மாநிலங்களில் ஒவ்வொன்று இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 2 இருக்குதுங்க. கல்பாக்கம், கூடங்குளம், இந்த 2 இடத்துலையும் அணு மின் நிலையங்கள் இருக்குது. இது வரைக்கும் நோட்ஸை பார்த்துட்டோம். அடுத்து இந்த நோட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம புத்தக வினாவிடையை பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும். முதல் கேள்வியை பாருங்கள். மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கத்துக்கு என்ன பேர்? தூண்டப்பட்ட கதிரியக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விடை ஆ மற்றும் இ. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். கதிரியக்கத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோமா, கதிரியக்கத்தை 4 பேரால் அழைப்போம். ராஞ்சன் ஓகே, பெக்கோரல் ஓகே, கியூரி ஓகே. அப்போ இவை அனைத்தும். அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஐரின் கியூரி, இவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறையன் மாறாமல் இருக்கும்?
முன்னாடியே பார்த்த ஞாபகம் இருக்கா? ஆல்பா துகளில் என்ன மாற்றம் ஏற்படும், பீட்டா துகளில் என்ன மாறும், காமா துகளில் என்ன மாறும்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ நிறையன் மாறாது அப்படின்னு சொல்கிறதுனால பீட்டா சிதைவிலையும் நிறையன் மாறாது, காமா சிதைவிலையும் நிறையன் மாறாது. அப்போ விடை 2 மற்றும் 3 கரெக்டு. அடுத்தது 5வது கேள்வியை பாருங்கள். புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் கதிரியக்க ஐசோடோப் என்னென்னா கோபால்ட்டு, அதாவது இங்கே ரேடியோ கோபால்ட்னு கொடுத்துருக்காங்க, கோபால்ட்டு 60. அடுத்தது 6வது கேள்வியை பாருங்கள். காமா கதிர்கள் அப்படிங்கிறது அபாயகரமானது, காரணம் என்ன அப்படின்னா மரபியல் குறைபாட்டு நோய்களை உண்டாக்கும். இதை நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க எந்த உரைகள் பயன்படுகிறதுனா காரியம் உரைகள். காரியம் ஆக்சைடு கிடையாது, காரியம் உரைகள். அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், முதல் கூற்று பாருங்கள், ஆல்பா துகள்கள் அப்படிங்கிறது போட்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அதாவது காமா கதிர்கள் தான் போட்டான்கள்ங்கிற மின்காந்தலைகள், ஆல்பா துகள்ங்கிறது ஹீலியம் நேர்மின் சுமை கொண்டது, தப்பு. அடுத்து பாருங்கள், காமா கதிர்கள் அப்படிங்கிறது ஊடுருவும் திறன் குறைவுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. காமா கதிர் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போகும். அடுத்து 3வது கூற்றை பாருங்கள், ஆல்பா துகளின் அயனியாக்கும் திறன் அதிகம், கரெக்டு. இது அதிகமாக அயனியாக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள், காமா கதிர்களின் ஊடுருவும் திறன் அதிகம், கரெக்டு, வேகமாக போகக்கூடியது. எதையும் தாண்டியும் போயிடும். அப்போ விடை 3 மற்றும் 4 கரெக்டு. அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். புரோட்டான் ப்ளஸ் புரோட்டான் தொடர் வினைக்கு எடுத்துக்காட்டு. இது என்ன அப்படின்னா, புரோட்டான் அப்படிங்கிறது இது பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த புரோட்டானுங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் எங்கே நடக்கும்? அணுக்கரு இணைவில் நடக்கும். அணுக்கரு இணைவில் தான் இது ஒரு அணு, இது ஒரு அணு, 2 அணுவை ஒன்றா சேர்ப்போம். ஸோ இந்த வினை எங்கே நடக்கும்? அணுக்கரு இணைவில் நடக்கும். அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். அணுக்கரு சிதைவு வினையில் எக்ஸ், இங்கே பாருங்கள், அணு எண் 6 நிறை எண் 12, இது செதஞ்சு இங்கே என்ன நடக்குது? ஆல்பா சிதைவு நடக்குது. ஆல்பா சிதைவு நடந்தால் என்னாகும்? முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? நிறை எண்ணில் 4 குறையும், அணு எண்ணில் 2 குறையும். அப்போ இங்கே பாருங்கள், அணு எண்கிறது ஏ, நிறை எண்கிறது Z. அப்போ அணு எண் என்னவா மாறும்? 6ல் 2 போச்சுன்னா 4ஆக மாறும். ஓகே. நிறை எண் பாருங்கள், இங்கே பாருங்கள், 12ல் 4 போச்சுன்னா 8ஆக மாறும். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது 11வது கேள்வியை பாருங்கள். காமினி அணுக்கரு உலை எங்கே அமைந்திருக்குதுன்னு கேட்டால் கல்பாக்கத்தில் இருக்குது. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்றில் எது சரியானது கேட்டிருக்காங்க பாருங்கள். அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர் வினை நிகழும், கரெக்டு. அணுக்கரு உலையிலையும் அணுகுண்டு வெடிக்கும் போதும் தொடரான வினை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து 2வது கூற்றை பாருங்கள். அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும், கரெக்டு. நியூட்ரானை 1ங்கிற லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. அடுத்து 3வது கூற்றை பாருங்கள். அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்படாத தொடர்வினை நிகழும். கட்டுப்படுத்தல என்னாகும்? அணுக்கரு உலை வெடிச்சிடும். அப்போ இந்த கூற்று தவறு. அடுத்து 4வது கூற்றை பாருங்கள். அணுகுண்டு வெடித்தலில் தொடர்வினை நிகழாதுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அணுகுண்டு வெடிக்கும்போது தொடரான வினை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 தவறானது. சரியானது 1 மற்றும் 2 கரெக்டு. அடுத்தது பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கூற்றை பாருங்கள். ஒரு ராஞ்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் 3.7 × 10⁻10 அப்படிங்கிற சிதைவுக்கு சமம். இவ்வளவு சிதைவு ஒரு செகண்டில் நடந்தால் அதான் ஒரு ராஞ்சன். அடுத்து 2வது கூற்றை பாருங்கள். பாசிட்ரான் என்பது டேஸ், என்னது? ஒரு எலக்ட்ரான் எதிர்பொருள். இது அணுவுடைய அடிப்படை துகள். அடுத்து 3வது கூற்றை பாருங்கள். இரத்தச்சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் என்னன்னா இரும்பு 59. அடுத்து 4வது கூற்றை பாருங்கள். ICRP என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன், இதான் ICRP. இதை பார்த்துக்கோங்க, கேட்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவை கண்டறிய உதவும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா டோசிமீட்டர். டோசிமீட்டர் தான் பயன்படும். அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். எந்த கதிர் அதிக ஊடுருவு திறன் கொண்டவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமா கதிர், அதுதான் அதிகமாக ஊடுருவும் திறன் கொண்டது. அடுத்து 7வது கூற்றை பாருங்கள். இப்படி ஒரு அணு இருக்குது, அந்த அணுவில் இங்கே பாருங்கள் ஒரு அணு எண் சேருது, நிறை எண்ணில் மாற்றம் இல்லை. அப்படின்னா என்னது? அங்கே நடக்கிறது பீட்டா சிதைவு. புரியுதுங்களா? பீட்டா சிதைவு நடக்குது. அடுத்து 8வது கூற்றை பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு அணு இங்கே இருக்குது, அந்த அணு இங்கே பாருங்கள் அப்படியே இருக்குது, இது எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்குது. அப்போ அங்கே காமா சிதைவு நடந்திருக்கு. அடுத்தது 9வது கேள்வியை பாருங்கள். ஒவ்வொரு அணுக்கரு இணை வினையிலும்
வெளியாகும் சராசரி எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.84 பெருக்கல் 10⁻⁻12 ஜூல். அதாவது அணுக்கரு இணைவில் தான் அதிகமான எனர்ஜி வரும். அடுத்து 10வது கூற்றை பாருங்கள். அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலை எந்த டெம்பரேச்சரில் நடக்கும்னா 10⁻7 கெல்வின் முதல் 10⁻9 கெல்வின் வரைக்கும் வெப்பநிலை இருந்தால் தான் அணுக்கரு இணைவு நடக்கும். அடுத்து பாருங்கள் 11வது பாயிண்ட்டு. வேளாண் பொருட்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப் என்னன்னா பாஸ்பரஸ் 32. அடுத்து 12வது கூற்றை பாருங்கள். கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 ராஞ்சன். நல்லா பாருங்கள், 100 மில்லி கிடையாது, 100 ராஞ்சன்னா இரத்த புற்றுநோய் வரும். அடுத்தது பாருங்கள், பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. முதல் பொறுத்துகை பாருங்கள். பார்க் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர். ஐஜிசிஆருங்கிறது இந்திரா காந்தி அணு உலை எங்கே இருக்குது? கல்பாக்கத்தில் இருக்குது. இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை அப்சரா. நல்லா பாருங்கள், இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம்னா தாராப்பூர், அணுக்கரு உலைனா அப்சரா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அணுமின் நிலையம், இது வந்து அணுக்கரு உலை. அடுத்து 2வது பொறுத்துக்கை பாருங்கள். எரிபொருள் அப்படிங்கிறது யுரேனியம். தனிப்பான் அப்படிங்கிறது கனநீர், இது வந்து தனிப்பானாக பயன்படும். குளிர்விப்பான் அப்படிங்கிறது காட்மியம் கலிகள். தடுப்பு உரைங்கிறது காரியம். அடுத்து 3வது பொறுத்துக்கை பாருங்கள். சாடி மற்றும் பஜன் இவங்க சொன்னது இடப்பெயர்வு விதி. ஐரின் கியூரி இவங்க சொன்னது செயற்கை கதிரியக்கம், இவங்க கண்டுபிடிச்சாங்க. ஹென்ரி பெக்கோரல் கண்டுபிடிச்சது இயற்கை கதிரியக்கம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து நிறை ஆற்றல் சமன்பாடு இதை சொல்லியிருப்பார். அடுத்து 5வது பொறுத்துக்கை பாருங்கள். கட்டுப்பாடற்ற தொடர்வினை எங்கே நடக்கும்? அணுகுண்டில் நடக்கும். வளமை பொருட்கள்ங்கிறது உற்பத்தி உலையில் பயன்படும். கட்டுப்பாடான தொடர்வினை எங்கே நடக்கும்? அணுக்கரு உலையில் நடக்கும். இணைவு வினை அணுக்கரு இணைவுங்கிறது எங்கே நடக்கும்? ஹைட்ரஜன் குண்டில் நடக்கும். அடுத்தது 5வது பொறுத்துக்கை பாருங்கள். இரும்பு 59 எதுக்கு பயன்படுது? இரத்தச்சோகை நோயை குணப்படுத்த பயன்படுது. அயோடி 131 எதுக்கு பயன்படுது? தைராய்டு நோயை சரி செய்ய பயன்படுது. தைராய்டுனா முன்கழுத்து கடலை நோய் தமிழில் சொன்னால். சோடியம் 24 எதுக்கு பயன்படுது? இதயத்தின் செயல்பாடுகளை சரியாக வச்சுக்க பயன்படுது. கார்பன் 14 எதுக்கு பயன்படுது? படிமங்களின் வயதை கண்டுபிடிக்க பயன்படுது. அடுத்தது சரியா தவறா என கூறுக, இதை பார்க்குறோம். முதல் கூற்றை பாருங்கள். புளூட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருளாகும், கரெக்டு தான். 2வது கூற்று பாருங்கள். அணு எண் 83க்கு மேல் உள்ள தனிமங்கள் அணுக்கரு இணைவுக்குட்படும், தப்பு. அணுக்கரு பிளவுக்கு தான் உட்படும். அடுத்து பாருங்கள். அணுக்கரு இணைவு என்பது அணுக்கரு பிளவை விட அபாயகரமானது, கரெக்டு. அணுவை சேர்க்கும்போது தான் அதிகமான எனர்ஜி வெளியே வரும். அடுத்து 4வது கூற்றை பாருங்கள். அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் 238 பயன்படுத்தப்படுதான, தப்பு. யுரேனியம் 235 தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து 5வது கூற்றை பாருங்கள். அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லையெனில் அது அணுகுண்டாக செயல்படும், கரெக்டு. அடுத்தது பாருங்கள், 6வது கூற்று பாருங்கள். அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சராசரியாக 2 அல்லது 3 நியூட்ரான்கள் உற்பத்தியாகும், கரெக்டு. அடுத்து 7வது கூற்று பாருங்கள். ஐன்ஸ்டீன் நிறையாற்றல் சமன்பாடு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகியவற்றில் பயன்படுகிறதுனா, கரெக்டு. ஐன்ஸ்டீனுடைய நிறையாற்றல் சமன்பாடு பயன்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. அடுத்த புதன்கிழமை வேறு ஒரு சயின்ஸ் டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம்.